வணக்கம். நான் உங்கள் குடும்ப விக்கி. நாங்கள் இன்றைக்கு இந்த இதுக்கு ஒரு காட்சி மாதிரி பொதுவாக எல்லாம் அமைச்சிங்கன்னா அதுக்கு நாங்களே பார்க்க போகிறோம். ஆனால் என்னென்னா நான் இப்போ கடைசி லாஸ்ட் மினிட் வந்தபடியாக எனக்கு 8 மணிக்கு போட்டினோம். உங்களுக்கு உள்ளுக்கு நான் பார்த்து அவர்கள் டெலிஃபோன் எல்லாம் கேட்டேன். அதெல்லாம் வந்து தொடர்போடு டெலிஃபோன் நம்பர்கள் விலாசம் எல்லாம் மேலே போட்டு கொடுங்க, அதை காண்பிக்கிறோம். அதை நீங்கள் தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணினால் டெலிவரி பண்ணி வேணாம், ஆன்லைனில் அல்லது நீங்கள் போயும் வேண்டலாம். அந்த வீடுகள் கடையில் வேண்டலாம். அது ஒரு நாங்கள் போட்டு வரோம். பாருங்க. நன்றி, வணக்கம். பொறியில் இருக்கிற சகோதரிகளாக இருக்கலாம். உங்களோட இந்த ஊக்குவிப்பு செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து அவங்கள்ட்ட கை வண்ணத்தில் செய்யப்பட்டது. அப்போ அதை வந்து நாங்கள் இன்றைக்கு ஷோவுக்கு வச்சாங்க, அதாவது பார்வைக்கு ஆவாரம்பு கோப்பையிலிருந்து நாவல் கோப்பையிலிருந்து மாம்பழத்திலிருந்து மாவில வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கரஞ்சீரம் ஓமம் எண்ணெய் பணம் கொடுத்த வேண்டி பாத்திய போடுறது பெரிய வேலை தானே. இந்த முறை நாங்கள் கணக்கை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட மேக்சிமம் பார்த்தாக்கா ஒரு 2 லட்சம் பணம் கட்ட. நாங்கள் தான் டிராக்டர்ல 1500 ரூபா. ஓகே. இது வந்து ஒரு ஆள் இப்படி தனக்கு வேணுமென்று கேட்டபடினால அவருக்கு செய்து கொண்டு என்ன மாதிரி வேணுமென்று கேட்டு ஒன்றும் பயப்படுற மாதிரி பொருள் தர மாட்டேன், யோசிக்காதுங்க. இப்ப நீங்க இதை நீங்க ஒரு ஆளை காண்பிக்க இந்த வீடியோ காண்பிக்க நீங்க வீடியோ எடுக்கிறவங்க வந்து அது உண்மையிலேயே நல்லா இருக்கா கூட இருக்காண்டா உண்மையிலே தெரியாது. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா கூட இருக்காங்க. இது வந்து பசுப்பால், பாதாம், பிஸ்தான், காய்ச்சி எல்லாம் போட்டு செய்யறது. என்ன சாமான் என்ன கூட வந்து ஜூஸ் செய்யறோம். எந்த இடத்துல இருந்து இதுல என்னென்ன பொருட்கள் பாருங்க. என்னென்ன பொருட்கள் கடல் சார்ந்த பொருட்களாக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? என் பேரு சிவநாதன். சிவநாதன். எங்க நீங்க இந்த உற்பத்தி செய்யறீங்கள்? எங்க என்ன மாதிரி இது வந்து பழையில தான் செய்யறாங்க. ஓகே. பழையில இருந்து பழைய கொண்டு வரீங்க? பழைய. சரி. என்னென்ன செய்யறீங்க? நாங்கள் கறித்தூள். இது கறித்தூள். இது நீங்களே எல்லாம் பண்ணி நீங்களே எல்லாம் தயாரிக்கிறீங்க? நீங்களே தயாரிச்சிருக்கீங்க. வேற கடையில பண்ணி வெயிட் பண்ணல? இல்ல, உங்களோட சொந்த நல்ல விஷயம். இது எவ்வளவு வருது ஒரு பேக்கெட்டு? விலை போட்டு. ஓகே. இது கறித்தூள். மற்ற இது மோர் மிளகாய். நீங்களும் இந்த மோர் மிளகாய நாங்கள் பச்சை மிளகாய் வேண்டி. ஓகே. காய வச்சு நீங்களே போடுங்க. மோர் மிளகாய் சும்மா மோர் மிளகாய் நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு. மற்றது ஒடியல். இது நாங்கள் பனங்கொட்டையா வேண்டி. நீங்களே பனங்கொட்டை வேண்டி பாத்திய போடுறது பெரிய வேலை தானே. இந்த முறை நாங்கள் கணக்கை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட மேக்சிமம் பார்த்தாக்கா ஒரு 2 லட்சம் பணம் கட்ட. நாங்கள் தான் டிராக்டர்ல நீங்களா பாத்தி காய விட்டு தோண்டி நீ அவிச்சு காய வச்சு பச்சை ஒடியலும் போடுறோம். நாங்கள் அவிச்சதும் போடுறோம். நாங்கள் அந்த அவிச்ச ஒடியல் இருக்கல, அதுல நாங்கள் தயாரிப்பான வேலையெல்லாம் செய்வோம். முட்டை மாதிரி சத்து மா தான். அதுல அந்த மேக்சிமம் அது ஒரு அதுல பார்த்தா தெரியும். அவ்வளவு சாமானும் விலை கலவை. இங்க இருக்கு. இதுல வந்து அருண் போசாக். இதுல என்னென்ன போட்டிருக்கிறீர்கள்? அந்த கலக்கிற சாமான் இவ்வளவும் இதுல போட்டு செய்திருக்கிறார். சத்து மாவுன்னு சொல்லி. இது பொதுவாக குழந்தைகளும் சாப்பிடலாம். சிறுவர் போட்டு சாப்பிடலாம். ஓகே.
திரிபோசா மாதிரியே ஒரு பேக்கெட். இது 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 மாதிரி என்ன இதுவும் அதே மாதிரி இதுவும் சீரியல் எல்லாம் அங்கே ஒன்றுமே போட தேவையில்லை. அப்படியே குழச்சி போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு சுடுதண்ணி போட்டு ஒன்றும் இல்லை, சுடுதண்ணி போட்டு குழைக்கலாம். தேங்காய் பொறுக்கலாம், அதையும் மெல்லிசா போடலாம். சில பேரை போடலாம், விரும்பினா போடலாம், விருப்பம் முன்னாடி போடக்கூடாது. சர்க்கரை எதுவும் கலந்து இருக்கும், அது சர்க்கரை அல்லது சீனி சர்க்கரை பழங்கட்டி எதுவும் போடலாம், எல்லாம் போட்டு போட்டு கம்ப்ளீட்டா போட்டு. நீங்கள் இது வந்து சாப்பிடுறது தானே, அதே மாதிரி சொல்ல வேண்டிய அதை விட நல்லா இருக்கு, அதை விட இது நல்லா இருக்கும். திரிபோசைன்னு நாங்கள் பார்க்கக்கூடியது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. இது எங்களை கண்ணுக்கு முன்னாடி தயாரிக்கிறாங்க. எங்களை தோட்டம் டிரெக்டர் அவன் தான் அவன் ஃபோன் நம்பர் தான் அதில் கிடைக்காது. அது இப்போ நீங்கள் இப்போ இது முடியும் வந்து நாங்கள் தொடர்பு கொண்டா எடுக்கலாம் தானே, வந்து வாரவர்களும் எடுக்கலாம். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், கடைகளுக்கு இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இல்லை. ஆரம்பிப்பாங்க முல்லையடி பழவி பல கிளிநொச்சி அந்த பெர்மிஷன் கொடுத்த பெர்மிஷன் தந்துட்டாங்க. நாங்கள் வீட்டில் செய்கிற எடுத்தாங்க. நாங்கள் வீடு இந்த கிளியராக தான். மற்றபடி மற்ற இந்த செல்ல பிராணியில் இந்த தயாரிக்கிறது வளர்க்கவே முடியாது, ஒன்றுமே வளர்க்காது. அந்த வீடு மட்டும் அப்டேட்டா இருக்கு, போயிடாது. கண்ணாடி மட்டும் ஒன்று போட்டுக்கிறாங்க பெருசு. அதுல யாரும் வந்து உங்க மாதிரி வந்தாக்க உடனே கண்ணாடி. எத்தனை பேர் உங்களோட வேலை செய்யணும் நீங்களோ? இல்லை, மகள் 2-3 பேர். இப்போ வந்து மழை காலம் தானே, இப்போ வெயில் இல்லாத நேரம். அப்போ இந்த புழுக்கொடிகள் காய வைக்கிறாங்க, அது பெரிய ஒரு வேலைப்பாடு. உதவிக்காக்கள் இருக்குன்னு இதுகள் எல்லாமே ஒரே வெரைட்டி தானே, இல்லை வித்தியாசமா இருக்கும்? வித்தியாசம் இது வேற, இது வேற. இது வந்து முருங்கையில புட்டுமா? அதை காய வச்சு சாப்பிட வேண்டிய அப்புறம் என்ன முருங்கையில எல்லாம் போட்டு குழச்சி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சுடுதண்ணை ஊற்றி இல்ல அப்ப எப்படி குழைக்கலாம்? இல்ல புட்டு வைக்கணும் என்ன நாங்க பொதுவான அரிசிமா குழைக்கிற மாதிரி அரிசி கொஞ்சம் போட்டு புட்டு வைக்கிறேன். அரிசி மாதிரி அரிசி மாவு கலந்து. இல்ல இது என்ன இருக்கு அதுக்கு? அரிசி மாவு கலந்து இருக்குது. அரிசி கலந்து இருக்குல்ல, அரிசி மாவு முருங்கையில காய விட்டு முருங்கையில நல்லா நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தானே இது, உடம்புக்கு நல்ல. இப்ப டிவியில கலியாவங்க நீ சாப்பிடலாம். டிவியில எல்லாம் போடுறவங்க தானே, டிவியில போடுறாங்க. இந்த சொல்லுங்க முருங்கையில சும்மா நாங்க போய் இப்போ யார்கிட்ட வீட்டுல முருங்கையில இருக்குந்தாங்க, அதை கேட்கல 1200 ரூபா சொல்லுவாங்க ஒரு கிலோ. அடையப்பா, முருங்கையில 1200 ரூபா கிலோ ஒரு விலை மட்டும். அதை விட வடகம் செய்யறவங்க வேப்பம்பூ வடகம் அதுவும் செய்வது. விசிட்டிங் கார்டு கிடக்கு, அதை நீங்களும் எடுக்கலாம். நாங்கள் ஆரம்பிப்பேன். வடகம் செய்யலாம். இந்த வாழைப்பூ இருக்கு, வாழைப்பூ வடகம் இருக்கு. அந்த இது வேப்பம்பூ வடகம், வேப்பம்பூ புறம்பு வாழைப்பூலையும் செய்யறாங்க. மற்ற இந்த உளுந்து அரிசி இதெல்லாம் போட்டு செய்வாங்க, அதையும் செய்வாங்க. ஆனால் அதில் இது வந்து ஒற்று விதமான மிக்சிங் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஒரிஜினல். இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷம், ஒரு 3-4 வருஷம் வரும். கொரோனாவுக்கு பிறகு அதுக்கு அது கொரோனாவுக்கும் இருந்தது. கொரோனாவுக்கு இது ஓடி இருக்குமே நல்ல சத்தான சாமான். நாங்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் அனுப்புறோம். நாங்கள் ஒரு விசிட்டிங் கார்டை தாங்க, அந்த விசிட்டிங் கார்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன். நன்றி ஐயா, நன்றி. உங்களுக்கு இது உங்களோட அட்ரஸ் தானே? இது எப்படி நீங்க கொண்டு வரீங்க, என்ன மாதிரி செய்றீங்க? நீங்களா தயார் செய்றீங்களா, நீங்களா செய்றீங்க? இது இந்த விலை என்ன விலை போகுது? இந்த சொல்லுங்கம்மா. இது வந்து 1500 ரூபா. ஓகே.
இது வந்து ஒரு ஆள் இப்படி தனக்கு வேணுமென்று கேட்டபடினால அவருக்கு செய்து கொண்டு வந்து நீங்க ஓர்டர் தந்தா நீங்க செய்து தருவீங்க. என்ன மாதிரி வேணுமென்று டிசைன் தந்தா செய்து தருவீங்க. ஓகே. மற்றது இது வந்து 500. மற்றது இது சைட் பேக் வந்து 1200 ரூபா. இது 1200. 1200. ஓகே. மற்ற இதான் அந்த 180 ரூபா பர்ஸ். 150 ரூபா. இது இருக்கு 120 ரூபா. இது வந்து 1200. இது வந்து மார்க்கெட் பேக் வந்து 400 ரூபா. இது வந்து போன் பர்ஸ் 300 ரூபா. இது 3 கலர்ல இருக்கு. தேங்க்யூ. பர்ஸ் எடுத்து போன் மேக்கர் நல்லா இருக்கு. விலையும் இல்ல எல்லாரும் ஜிடி பார்த்துட்டு வந்து இதுதான் எடுத்துட்டு போயினேன். நான் கூட பார்த்தேன். இது வந்து 800 ரூபா. ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது சின்ன 700 ரூபா. இது வந்து லெதர்ல அடிச்சிருக்கிறேன். இது 250 ரூபா. 150 ரூபா கொண்டு வச்சிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட்ல அடிச்சு அது முடிஞ்சது. மற்ற இது வந்து 800 ரூபா. இது சும்மா இதெல்லாம் இல்ல ஜப்பான் லெதர் தான் நான் பாவிக்கிறது. பாவிக்கனல என்ன பாவிக்க இங்க பாருங்க. நான் உடுப்புலாம் தைக்கிறேன். நான் உடுப்புலாம் தைக்கிறீங்க. அதுக்கு அந்த இன்னும் இந்த ஆரி வர்க் எல்லாம் என்ன ஆரி வர்க் செய்யறே இல்ல. நான் இது தையல் வந்து பழகி செய்யல. நானாத்தான் தையல் பழகினேன். எனக்கு நானே தைச்சு பழகி ஒரு 16-17 வயசுலயே எனக்கு நானே தைச்சு பழகி விட்டு தைச்சு பழகி கவுன் வந்து நான் உடுப்பு எந்த தந்தாலும் நான் தைப்பேன். இது நான் வந்து பருத்தித்துறையில அல்வாய் வீட்டுல வச்சு செய்யறீங்க. ஒரு பிள்ளை வேலைக்கு வச்சிருக்கிறேன். பரவாயில்லையா? எனக்கு நான் வந்து பெண் தலைமைத்துவம் எல்லாம் குடும்பம். என் மிஸ்டர் வந்து புற்றுநோயால இருந்தவர். அதுக்கு பிறகுதான் நான் இதை தொடங்கினேன். பொழுதுபோக்கத்தான் தொடங்கினேன். சும்மா ஒரு விளையாட்டா தொடங்கின பிசினஸ் இந்த லெவல்ல வளர்ந்து நிக்கு. இப்ப 1.5 வருஷமா. இப்ப இது 1 வருஷமா செய்யறேன். பேக் இல்ல டூரிசத்துக்கு கொடுக்குறேன். சிலர் வந்து இல்ல நெல்லியடி பருத்துறையில கொடுக்குறேன். கடைகளுக்கு கொடுக்குறேன். இப்ப வந்து இப்ப இன்னும் 2 பேரை வேலையை போடலாம் தீர்மானம் எடுத்திருக்கு. எனக்கு வந்து ஒரு குடும்பத்தை கொண்டு குறையும். ஆனா வந்து அதுக்கு தக்க மாதிரி நான் வந்து விற்பனையை கூட்டுவோம். யாழ்ப்பாணத்துக்கு எனக்கு இப்ப ஓடஸ் வரவடினால நான் சன்னதியிலும் போட்டேன். நான் வெள்ளிபுர கோயிலும் போட்டேன். நான் எடுத்து பாருங்க. இது வந்து 1500 பெரிய சைஸ். குறைச்சு போடுவோம் மடுங்க. நீங்கள் பிடிச்சிருக்கொண்டு பாருங்க. வேணுமோண்டு பாருங்க. இது வந்து நான் வந்து ஒரு சித்திரை வருஷத்துக்கு ஒரு விளையாட்டா ஒரு 10 சட்டை தைச்சு கொண்டு போட்டுத்தான் தொடங்கினேன். சேர்ந்து பார்த்தா நல்ல மாதிரி போகுது. அப்ப ஏன் விடுவான்? எனக்கும் ஒரு தொழில் வேணும், பொழுதுபோக்கு வேணும். இப்ப வந்து நான் இன்னும் ஒரு 2 பேருக்கு வேலை கொடுக்குற கட்டத்துல நிற்கிறேன். ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கிறேன். பிள்ளைகளும் செய்வேன். மாம்பழ பிள்ளைலாம் 2 பேரும். மூத்த என் சின்னவர் வந்து எல்லா பேக்கும் அடிப்பார். இல்ல அவர் அடிப்பார். நான் வெட்டி கொடுத்துட்டு வந்தாலே படிக்கிறார். டிவி பாக்குற நேரம் டிவி பார்த்து என்னடா நாங்க வந்து கட்டாயம் வந்து நாங்க செய்தி ஆக வேண்டிய நிற்பந்த சூழ்நிலை ஆனவடினால எங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு மாசம் அவ்வளவு ஒரு வாழ்க்கைத்தரத்தை கொண்டு செல்றதுக்கு ஒரு மாசத்துல ஒரு ஆம்பளை உழைச்சு பொம்பளையும் உழைச்சாதான் காலத்தை கொண்டு போகலாம். ஆனால் நான் இப்ப ஏதோ கடவுள் சித்தத்துல தனியா 3 பிள்ளைகளும் படிக்கணும். படிப்பிச்சு கொண்டு செய்தோம். இல்ல கடைசி பொம்பளை பிள்ளை. நான் உங்களுக்கு தொடர்பு கொடுத்து விடுறேன். எனக்கு நிறைய பேர் வயநாட்டுல இருந்து வரவே. நான் சரி. ஓகே. தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றி. தேங்க்யூ.
வணக்கம். நான் ஹேர்லி டெய்லரிங் வட்டுக்கோட்டையில் இருக்குது. என்னோட பேர் பிரசன்யா. வட்டுக்கோட்டையில் வீட்டில் தான் அதுக்கான ஏரியாவை ரெடி பண்ணி அது சரி. ஆமாம், துணியல் வந்து நான் ஹோல்சேலில் எடுக்கிறது குழம்புல, மட்டன்கள் நாங்கள் தான் போடுறது. விலையிலன்னு சொன்னா 1800 வருது. 1800 1700. நான் பல்கான ஆர்டர் செய்து கொடுக்குறேன். கடைகளுக்கு போடுறேன். 2-3 கடைகளுக்கு. மற்ற இந்த வீடியோக்குள்ள பாக்குற கடை ஓனர்ஸா இருக்கலாம், இல்ல ஃபாரின்ல இருக்கிற சகோதரிகளா இருக்கலாம். உங்களோட இந்த ஊக்குவிப்பு செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்றேன். ஏன்னு சொன்னா உள்ளூர் உற்பத்திகளை செய்து வர ஆட்களுக்கு ஊக்குவிக்கணும். இல்ல இதுல வந்து எங்களுக்கு 5 திணைக்களங்கள் இருக்கு. அதுல வந்து தொழிற்கல்வி திணைக்களம் உண்டு, விதாதா உண்டு, ஐடிபி உண்டு, இப்படி 5 திணைக்களம், இடிபி உண்டு அப்படின்னு சொல்லி 5 திணைக்களங்கள் இருக்குது. அந்த 5 திணைக்களங்களோட எங்கட இது நடக்குது, சேர்ந்துதான் நடக்குது. இன்றைக்கு வந்து தொழிற்துறை திணைக்களத்தாலதான் இந்த 3 நாள் இது நடக்குது. அவைக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அவங்க தான் எங்களை ஊக்குவிச்சு அவையலாலதான் நாங்க இதுக்கு காசு கட்ட வேண்டிய இது இல்லை. ஆமா, வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கணும். மற்றது உள்ளூர் உற்பத்தி இவ்வளவு பேர் செய்யணும்ன்றதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டியான களமா தான் இதை உருவாக்கணும். இது வருஷம் வருஷ இறுதியில செய்யறது. டிசம்பர் மாசம் செய்வேன். இல்ல ஒவ்வொரு திணைக்கிழமும் 5 திணைக்கிழமை, அந்த 5 திணைக்கிழமும் ஒரு கண்காட்சி எல்லா வரைக்கும் போட்டு கொண்டாந்து இருப்பாங்க. ஒரு வருஷத்துல ஒரு கண்காட்சி மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். 5 திணைக்களம் ஆபீசர்ஸ் இருக்குன்னா அந்த 5 திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இல்லை எங்களை விட்டு உதவியாளர் நான் தான். தையல் செய்யறதுக்கு 3 பேர் பெர்மனண்டா இருக்குன்னா சம்பளம் கொடுத்து தையல் விஷயம் எல்லாம் போட்டு செய்யறதுக்கு வரக்கூடிய இருக்கிறா. நான் என்ன சொன்ன லாபத்தை நோக்கின இது பயணம் இல்லை. நான் என்ன மாதிரி ஒரு இல்ல எனக்கான நான் தைச்சேன்னா எனக்கான சம்பளம் இருந்தாங்க. அந்த சம்பளம் காணுமண்ட மாதிரியும் மத்தாக்கள் மற்ற பெண்களையும் ஊக்குவிச்சுக்கொண்டு அதே இதுல போறது. தேங்க்யூ. ராஜவீதி கோப்பை இதெல்லாம் உங்களோட சொந்த தயாரிப்பு தானமா? முழுக்க சொந்தம் நீங்களே எல்லாம் வேண்டி செய்கிறீங்களா அல்லது வேறு இடங்களில் தூளை வேண்டி பேக் பண்ணுறீங்களா? மிளக சகலதையும் வேண்டி அப்பைக்கு செய்கிறீங்க. உங்கள் சொந்த முயற்சியில் எல்லாம் இதில் மிளகாய்த்தூள் இருக்குது, யாழ்ப்பாண மருத்துவத்தூள் இருக்குது, பாவக்காய் வற்றல் இருக்குது. உங்களுக்கு வரலாமோ? பிளட் பிரஷருக்கு என்ன இது கொடுக்குறீங்க? என்ன முருங்கை தான்? இதுல இருக்கிற எல்லாமே முருங்கை டீ. என்ன அது இது என்னது? பாவக்காய் வற்றல். இது நீங்களும் வேண்டியெல்லாம் சரியான வெளியாக இருக்கும். பாவக்காய் வேண்டி போயிடலாம். இப்போ இருக்காண்டிங்களா செய்ய இதில் மலிவாயத்தெல்லாம் செய்யலாம். இப்போ எல்லாம் பண்ண மாட்டீங்களா? வேண்டி பைக் பண்ணி வச்சு என்னது? முருங்கையில்
பவுடர் சூப் கொடுக்கலாம். இது என்ன செய்யலாம் நீங்கள் பவுடர் என்ன செய்வீங்க? காஞ்சி முட்டை பொரியல் அப்படி ஏதோ ஒன்று கிரீன் டீ மாதிரி காலையில் வந்து அரை தேக்கரண்டி பவுடர் ஒரு கப் சுடு தண்ணி போட்டுட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பருப்பு கறி காஞ்சி உப்புமா அதுக்குள்ளே சேர்க்கலாம். மற்ற முட்டை பொரியல் கிட்டத்தட்ட அங்கே இப்படி செய்யலாம். அடுத்தது இந்த அரிசி போட்டும் இந்த கஞ்சி மாதிரியும் கஞ்சிக்குள்ள இலக்கஞ்சி இலக்கஞ்சி மாதிரி செய்யலாம். இது மற்றது ரச பவுடர். இது வந்து நாங்கள் முடக்கத்தான் தூதுவளை மசுக்க சேர்த்து 3 விதமாக செய்கிறோம் ரச பவுடர்கள். ஏராள மருத்துவ பயன் நிறைந்த சரக்கு வகைகள் உள்ளடங்கியது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலியுறுத்தும். இதான் உங்களுடைய எல்லாம் ஒரே தானே? எல்லா ப்ராடக்டும் ஒரே எல்லாம் எங்களோட ப்ராடக்ட் தான். ரச பவுடர் இது நீங்கள் ரச பவுடர் இதுதான் கூடுதலாக இப்போ இயற்கையோட இருந்ததல்ல. கல் பவுடர் போன கேட்டுக்கிறீங்களா? சரியான முறையை நீங்கள் அந்த வழியில் தெரியாது, நிறைய பேர் தெரியாது. இது போட்டு தான் வாழைப்பூ வடகம் செய்யிருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. வாழைப்பூ வடகம் மற்ற பாவக்காய் வடகம். இதுதான் இந்த என்ன பவுடர்? முருங்கையில பவுடர். இது வந்து நாவல் கோப்பி டயபெட்டிக்காக்கள் சுகர். இது வந்து நாங்கள் வந்து நியூட்ரி ஃபுட் பேக்கர்ஸ்ன்னு சொல்லி எங்கள் கோப்பாயில் ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரியாக வச்சு செய்ய வந்திருக்கோம். கோப்பாயில் நாங்கள் வந்து முருங்கையில பவுடர், மற்றது வேப்பம்பூ வடகங்கள், வேப்பம்பூ வடகம், வாழைப்பூ வடகம், பாவக்காய் வடகம், மற்றது நாவல் கோப்பி டயபெட்டிக்காக்கள் நாவல் விதையில செய்யற கோப்பி நாவல் விதை 80 வீதம் நாவல் பருப்பும் 20 வீதம் மல்லி வெட்கமுணர்ச்சியும் சேர்த்து கோப்பியா செய்யறோம். என்ன செய்றீங்க? ரச பவுடர் செய்யறோம். இப்போ முடக்கத்தான் தூதுவளை வல்லாரையில சேர்த்து ரச பவுடர் செய்யறோம். அது வந்து நீங்க ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. தனியா இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பவுடரை போட்டு உப்பு மட்டும் சேர்த்தீங்கன்னா சரி. புளி எல்லாம் சேர்த்துருக்கீங்களா? ஓகே. அப்போ தண்ணி கொதிக்க வச்சு உங்களுக்கு தேவையான உப்பை போட்டால் சரி, ரெடியாக இருக்கு. ஆமாம், அதே மாதிரி இலக்கஞ்சி கறி பவுடர் செய்யறோம். கறி பவுடர் எல்லாம் இதெல்லாம் கறி பவுடர்கள். பாவக்காய் வத்தல், யாழ்ப்பாண கறித்தல் சொல்லி நாங்கள் என்ன விலை விற்கிறீங்க? 500. இது வந்து 500 கிராம் வந்து பாட்டில் இருந்தபடியாக 1100 ரூபா. இதுக்கு மேலே வந்து கருவேப்பமில்லை ரொம்ப உலர்த்தி போடுறோம் நாங்கள். இது வந்து சரக்கு தூள், பருப்பு கறி, மற்ற பத்திய சரக்கு. இது 250 கிராம் வந்து 600. இது கறி பவுடரா? இது கறி பவுடர் பேக்கெட்டா இருக்கு. அது பாட்டில் இருக்கு. இது 500 ரூபா. 250 கிராம். 250 கிராம் போத்தல் தான். இது வந்து ரச பவுடர். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். என்னம்மா இங்கே கொண்டு வரீங்க? இங்கே நிஷாந்தி சாயந்தன், ஃபவுண்டர் ஆஃப் மிஸ் மணிக்கன். மிஸ் மணிக்கன் கம்பெனி. ஆமாம், மிஸ் மணிக்கன். மணிக்கன் எங்க இருக்கு? கோப்பாயில கூட இருக்கு. கூட இல்ல ராஜவீதி ரோடு. அங்க நீங்க என்ன அடியாவை செய்றீங்க? மேனுஃபேக்சரிங் அங்கே தான் செய்கிறோம். ஆன்லைன் சின்ன ஃபேக்டரி, ஆன்லைன் தான் இப்போ டெலிவர் பண்ணுறோம். மற்றது ஷாப்ஸுக்கு கொடுக்குறோம். ஷாப்ஸ்லும் போடுங்க. வீட்டை வந்தாலும் எடுக்கலாம். ஃபோன் நம்பர் என்னென்ன செய்றீங்க? மெயினாக எங்கள்கிட்ட சாரி ஷேப் வேர், இது இந்த ஃபிஷ் கட் அண்ட் ஸ்ட்ரெச்சபிள் அந்த ஷேப்புக்கு இருக்கும். ஃபிஷ் கட்டுக்கு எடுத்துருக்கோம். இது மெயினாக பல்காக செய்கிறோம். அதை விட இப்படி உமன்ஸுக்கு பார்ட்டி வேர் கஸ்டமைஸ் தான் செய்கிறோம். உமன்ஸுக்கும் கிட்ஸுக்கும் செய்கிறோம். கிட்ஸுக்கு அவங்க சைஸுக்கு இதை மாதிரி செய்து கொடுப்போம்.
சொல்லுங்க இது உங்களோட புக்ஸ் எங்களோட கடையில் நாங்கள் ஆல்ரெடி செய்த ஒர்க் அது. இது அடுத்த ப்ராடக்ட் எங்கிட்ட ஃபீடிங் வேர் செய்கிறோம். டபுள் சைட் ஜிப் இருக்கும், ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இதெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்குறீங்க செய்ததா இல்லை நாங்கள் செய்தது இது ஆர்டர் செய்தது. நீங்கள் பார்த்து கஸ்டமர் வந்து பார்க்குறேன்னா இதை பார்த்து ஆர்டர் எடுக்கலாம். ஆமாம் இல்லை அவன் புதுசாக டிசைன் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் பர்த்டே அது இருக்குது பாடி ட்ரெஸ் லெஹாங்காஸ். ஆரி வேக்கம் செய்கிறோம் நாங்கள். ஆமாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க குழம்பு போய் செய்யறதுக்கு நம்பரை கொடுத்துருக்கேன். ஓகே அவ்வளோதானே? ஓகேம்மா நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு புல்லு குழம்பு. இது வந்து ஓலையில் பனி ஓலையில் செய்யப்பட்டது. என்ன இது பனை ஓலையில் ஈக்கு அது ஓலை. இது வந்து இந்த எங்கிட்ட கலைமகள் கைப்பணியகம் கோட்டைக்காடு சுண்ணாகம் அங்கே இருந்து வந்து தான் இருக்கிறார். ஒரு கேட்டு பார்ப்போம் வாரம் பொருங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் விவரங்களை சொல்லுங்க. எங்கள் என்ன மாதிரி உங்களோட உற்பத்திகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தாங்க. எனது பேர் புதிய கலைமகள் செல்வகுமார். நான் இருக்கிற இடம் வந்து கோட்டைக்காடு சுண்ணாகம், மேலால மேற்கு கோட்டைக்காடு சுண்ணாகம். பண்ண உற்பத்தி பொருட்கள் செய்கிறேன். நீட்டுப்பட்டி என்ன இது என்ன விற்கிறீங்களாம்மா? எவ்வளோ? 120 ரூபா. சாதாரண நீட்டுப்பட்டி 100 ரூபா. என்ன முடிஞ்சுதான்? மற்றது இடியப்பத்தட்டை ஒரு 65 ரூபா படி. இடியப்பத்தட்டை ஒரு செட்டாக விற்கிறீங்களா? ஒரு செட்டு அப்படி 10 கிடக்கு 650. 10-650 ரூபா. நேரிலே பிறந்து 800 ரூபா. அதெல்லாம் முடிஞ்சது. மூங்கில்லே பிறந்தது அது 55 ரூபா படி. 55 ரூபா. தனியாக ஈக்கில் செய்தது 50 ரூபா படி. அதெல்லாம் முடிஞ்சது. இதில் புட்டை வைக்கலாமா? புட்டை வைக்கலாம். மாவு வைக்கிறேன்டா அவன் என்ன கொண்டு போட்டுக்கிறாளே. இது பேர் என்னது? தட்டச்சு 2300 ரூபா. 2300 ரூபா. 1900 ரூபா. சின்ன குழந்தைகளோட இதெல்லாம் அட்டு போய்விட்டது. இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் கொண்டு வரது நல்லது. பிளாஸ்டிக் ஆகிடும். கலர் கேட்டு அதே மாதிரி நான் உணவு சம்மந்தமான பொருட்கள் செய்கிற வழியாக கலர் போடுறோம் குறையுது. அது வந்து கெமிக்கல் கேட்டால் மட்டும் சில இருக்கு இடக்கிட போடுவேன். அநேகமான சாமானுக்கு நான் கலர் போடுறேன். இயற்கையான இது அதை பின்பக்கம் போட்டு முன்பக்கம் போடாமல் அப்படி போடலாம். இல்லை இது பின்னைக்கே ஒரே இதில் நான் போடுறோம். நல்லா சூடாக ஆகிட்டேன். நான் பதிவேறு எடுத்து நிறைய 2 கட்டு தான் பதிவேறு எடுத்த வழியாக அதான் பெயிண்ட் செய்யணும். அது சிலட்ட அலங்கார பொருள் எல்லாம் செய்கிறேன்னா அது ஓடருக்கு மட்டும் பேக் ஐட்டங்கள் யாராவது கேட்டால் அது ஓடருக்கு மட்டும் செய்து கொடுக்கும். இது அன்றாடம் ஓடும். இந்த தொழில் எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு வருமானம் பெறுது. எல்லாருக்கும் அது அலங்கார பொருள் செய்தால் அதை வாங்காட்டி வீட்டை கிடக்கு. அது ஒரு செழிப்பு வந்துடும். புட்டா வச்சுக்கொண்டு கேட்க எரிஞ்சு போச்சுட்டா உடனே ஓடி அறியணும். பறந்து போகிறது அது என்ன எரிஞ்சு போடும். நாங்களுக்கு கொண்டு போய் நின்று போக மாட்டோம். அந்த புட்டை வைக்கிற ஒன்று தான் ஆரம்பத்தில் எல்லாம் ஆடம்பர இதுதான் செய்யணும். நல்லது ஒன்று தாங்க புட்டை வைக்கிற கொண்ட மாதிரி நல்லா தாங்க. அவ தெரியும் தானே. என்னண்டு இது முடிச்சு நீத்துப்பட்டி பின்னல் முறையில் செய்கிற நீத்துப்பட்டி. ஓகே
இது வந்து புட்டை வைக்கலாம், புட்டா வைக்கலாம், மாவு வந்து அமர்த்தி வைக்கலாம், மோதாம வைக்கலாம், மோதம் வைக்கலாம், கொழுக்கட்டை வைக்க பாருங்க. அநேகமாக இதை வைக்க வச்சு தான் அது ஈக்கு மூலையும் தான் இது கலந்து ஈக்கு மூலையும் கலந்துருக்கு. ஓகே, இது எடுக்கல நல்ல சரி கொண்டு தாங்க. சரி, இவ்வளோ உங்களுக்கு காட்டுனேன். ரொம்ப நன்றி அம்மா, நன்றி. நான் நம்பரை நான் போட்டு விட்றேன், தொடர்பு கொண்டு நான் சொல்கிறேன் எல்லாம். ஓகே, நன்றி அம்மா. ஓகே. நன்றி. உங்களை மாதிரி கேட்கலாம்